Hey guys, welcome back to my channel Cookcooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வர சமயத்தில் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வறுக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுக்கணும். இங்கே நான் தோல் உரித்து வச்சுருக்க 10 பல்லு பூண்டையும் இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். காரத்துக்கு தகுந்த போல் இங்கே நான் காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே தோலுரிச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சேர்த்துருக்கேன். இவங்க எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாற் போல் பச்சை மிளகாவையும் இங்கே சேர்த்துருக்கேன். அதன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இங்கே நான் சேர்த்துருக்கேன். இவங்க எல்லாத்தையும் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் மினிமம் 10 நிமிஷமாவது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் வறுக்கணும். இங்கே தோலுரித்து வச்சுருக்க இஞ்சியையும் நாங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே புளிப்புக்கு தகுந்தாற் போல் புளியையும் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மினிமம் 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதை கழுவி க்ளீன் பண்ணி சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த ஆயிலில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முள்ளங்கி சேர்த்தவுடன் இதில் மினிமம் 10 நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தகுந்தாற் போல் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு உடனே இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு உங்களுக்கு தண்ணியாவோ கட்டியாவோ தேவை ஏற்றாற் போல் நீங்கள் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மெயினாக ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு இங்கே நல்லா கிராக்கல் ஆகணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடுகும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு காஞ்சி மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அதன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்து வர சமயத்தில் நாம் இந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். முள்ளங்கி சேர்த்துருக்கிறதுனால இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.